அனைவருக்கும் வணக்கம். கற்பது IAS வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். டெய்லி பாலிட்டி கிளாஸஸ் இன்னையிலிருந்து ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. நேற்று ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் பக்கத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்க. கேசவனந்தா பாரதி கேஸ். கேசவனந்தா பாரதி கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேஸ். இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேஸ். இது வரைக்கும் அதாவது 2024 வரைக்கும் இவ்வளவு ஜட்ஜஸ் வச்சு ஒரு கேஸ் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட 13 ஜட்ஜஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா இதுல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஈவன் நீங்க பாபர் மசூதி வழக்கா இருக்கட்டும், சபரிமலை கேஸா இருக்கட்டும், மத்த கான்ஸ்டிடியூஷன் கேஸா இருக்கட்டும், இவ்வளவு ஜட்ஜஸ் கிடையாது. சோ இது ஒரு பெரிய ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். சோ இது பத்தின கேள்விகள் நிறைய தடவை TNPSC இருக்கட்டும், UPSC இருக்கட்டும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதையும் வரப்போற குரூப் 2ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. கேசவனந்த பாரதி வழக்கு 1973 உச்சநீதிமன்றத்தின் கருத்து ஒப்பீனியன் தொடர்பாக கூற்றுகளை கருத்தில் கொள்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த கோர்ட்ஸ் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ஒப்பீனியன் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிரியாம்பிள் சம்பந்தமா தான் இருக்கும். சோ பிரியாம்பிள் வச்சு கான்ஸ்டிடியூஷன் பேசிக் ஸ்ட்ரக்சர் பிரியாம்பிள் இதை பேஸ் பண்ணி இருக்கும். சோ முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வழக்கில் உச்சநீதிமன்றமானது பாராளுமன்றத்தின் அரசியலமைப்பு அதிகாரத்தினால் கான்ஸ்டிடியூஷன் பவர் ஆர்டிகிள் 368 அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பை மாற்ற முடியும் என தீர்ப்பளித்ததுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படியா? மாற்ற முடியுமா? ரைட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாத்துடலாம். அதை மாற்ற முடியுமா ஒரு கேள்வியோட நான் வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் போறேன். இந்த வழக்கில் முகவுரையானது அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி என உச்சநீதிமன்றம் அறிவித்தது. அதாவது பிரியாம்பிள் வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப கேசவனந்தா பாரதி வழக்கு வந்து பாத்தீங்கன்னா முகவுரை ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முகவுரை வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் பார்ட் தான், ஆமா அப்படின்னு வந்திருக்கும். ரைட்டா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெருபாரி யூனியன் கேஸ் பார்த்திருப்பீங்க. அதுல கான்ஸ்டிடியூஷன்ல இந்த பிரியாம்பிள் ஒரு பகுதி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கேசவனந்த பாரதியில தான் ஒரு பகுதின்னு சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்துல LIC இந்தியா அந்த கேஸ்ல 1995 அதுல வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல பிரியாம்பிள் இஸ் அ பார்ட், இன்டெகிரல் பார்ட் அப்படின்னு வந்திருக்கும். பாராளுமன்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கட்டமைப்புகளை தவிர்த்து மத்த எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா திருத்தம் செய்யலாம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்படை கட்டமைப்புன்னு சொல்றாங்கல்ல, பேசிக் ஸ்ட்ரக்சர், இதை வந்து டச் பண்ண முடியாது. ஆர்டிகல் 368 படி பண்ண முடியாது. பட் இது வந்து பார்ட் அப்படிங்கிறது சரிதான். இப்ப இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் ரைட்? ஸ்டேட்மெண்ட் 1, 2 ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் 2 P ஒன்லி ரைட். P மட்டும் தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்வருவனவற்றில் தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் தவறானது என்ன? தவறான கூற்றை கண்டறிக. இது வந்து யூனியன் அண்ட் டெரிட்டரி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது எத்தனை மாநிலம் இருந்துச்சு, அதே நேரத்துல எத்தனை யூனியன் பிரதேசம் இருந்துச்சு, அப்புறம் வந்து ரீஆர்கனைசேஷன் பத்தி ஒரு ஃபுல் டீடைல் வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பாருங்க. லக்ஷ்மிகாந்த் புக் பேஸ் பண்ணி இருக்கும். அதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே, நீங்க பாலிட்டியோட பிளேலிஸ்டுக்குள்ள போகணும்னா கீழே நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதே நேரத்தில் ஐ பட்டன் இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேலிஸ்டுக்குள்ள போகும். லக்ஷ்மிகாந்த் புக் ஃபுல்லாமே நாங்க வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே எளிமையான முறையில வந்து பார்த்தோன்னா விளக்கம் கொடுத்துருக்கோம். ஒரு 200 வீடியோஸ் இருக்கு. பாலிட்டி புக் ஃபுல்லாமே கவர் ஆயிரும். புக் வாங்க தேவையில்ல, இன்ஸ்டியூட் போக தேவையில்ல, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க TNPSC-க்காக அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. சரி, இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. தாதர் அண்ட் நகர் ஹவேலி வாஸ் லிபரேட்டட் ஃப்ரம் போர்ச்சுகீஸ் இன் 1954. தாதர் மற்றும் நகர் ஹவேலி வந்து பாத்தீங்கன்னா 1954ல போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து விடுதலை பெற்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ இதுல தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப அது சரிதான். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆமா ரைட். கோவாவும் அப்படிதான் வந்திருக்கும். புதுச்சேரி வாஸ் லிபரேட்டட் ஃப்ரம் பிரெஞ்ச் இன் 1956. அதாவது பாண்டிச்சேரி வந்து பாத்தீங்கன்னா 1956 வந்து பாத்தீங்கன்னா விடுதலை ஆயிருக்கு. அதாவது பிரெஞ்சு கிட்ட இருந்து ஆயிருக்குங்கிறது ரைட். ஆனா 1956 இல்ல 54. 1954 வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருப்பாங்க. 14வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல இந்தியாவுடைய ஒரு அங்கமாக மாறி இருக்கும். யூனியன் அண்ட் டெரிட்டரியா வந்து மாறி இருக்கும். ரைட். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதான் தப்பா இருக்கு. இந்தியா அக்வயர் கோவா ஃப்ரம் போர்ச்சுகீஸ் 1961. எஸ், இதுவும் ரைட் தான். இது மட்டும் தான் தப்பா இருக்கு. சோ அப்ப இதுதான் ஆன்சர். சிக்கிம் became full-fledged state in 1975. சோ நீங்க சிக்கிம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஞாபகத்துக்கு வரணும். 35, 36. சோ 2 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். அது மொதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்டேட்டா உள்ளக்குள்ள வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் full-fledged integral பார்ட் ஆஃப் இந்தியாவா மாறி இருக்கும். சோ இது ரெண்டையுமே நீங்க வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க கண்ணா. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆர்டிகிள் 1ல இருந்து 4 வரைக்கும் என்னென்ன இருக்கு. இந்தியாவுக்கு இந்தியா தட் இஸ் பாரத் அஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லியிருக்க மாட்டாங்க.
இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இல்ல வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கணும். அதே நேரத்துல 100வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பத்தி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. 2015 வந்தது. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கான்க்ளேவ் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவலும் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் பார்ட் ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய மாநிலங்கள் மாகாணங்களா பிரிஞ்சு இருந்துச்சு. லாங்குவேஜ் வைஸ் பிரிச்ச அந்த 3 கமிட்டி பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, சோ இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு. அந்த கோவா டையூ டாமன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1961 போலீஸ் ஆக்ஷன் மூலியமாக கோவா டையூ டாமன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1961 போலீஸ் ஆக்ஷன் மூலியமா நம்ம இந்தியாவுக்கிட்ட வந்திருக்கும். 12th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 1962ல வந்து பாத்தீங்கன்னா இது யூனியன் டெரிட்டரி ஆகும். 1987ல வந்து பாத்தீங்கன்னா கோவா வந்து ஸ்டேட்டா மாறி இருக்கும். கோவா வந்து மாநிலமா மாறி இருக்கும். கோவா இப்ப யூனியன் பிரதேசம் கிடையாது. அதே நேரத்துல புதுச்சேரி வந்து பாத்தீங்கன்னா 1954லயே வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு நம்ம கிட்ட கொடுத்திருப்பாங்க. இது 1962ல வந்து பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியா 14வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல யூனியன் டெரிட்டரியா மாறி இருக்கும். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனம் இது எல்லாம் சேர்த்து புதுச்சேரியாக இப்ப இருக்கு. ரைட், சிக்கிம்ங்கிறது அதே மாதிரி தான். சிக்கிம் ஸ்டேட்டும் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்ல சோகியால் டைனாஸ்டில இருந்து நமக்கு வந்த ஒரு ஸ்டேட். 1974லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 35th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்திருக்கும். 35th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1974. அப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ஸ்டேட்டா மாறி இருக்காது. அப்ப ஆர்டிகல் 2A ஒன்னு கொண்டு வந்திருப்பாங்க. நல்லா கவனிங்க, ஆர்டிகல் 2A வந்திருக்கும். இந்த வந்து இப்ப கட்சித்தாவல் தடை சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த 10வது அட்டவணை முத உருவாக்குனதே இந்த சிக்கிம்காக தான் உருவாக்கியிருப்பாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையும், அதாவது ஆர்டிகல் 2A மற்றும் 10வது அட்டவணை இந்த ரெண்டையும் வந்து டெலீட் செஞ்சுட்டு 1975ல இங்க கொடுத்துருக்காங்கல்ல 75ல முழு மாநிலமாக இந்தியாவுக்கு 36வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக உள்ள வந்திருக்கும். ஓகே, சோ 36வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்ததுனால ஆர்டிகல் 371F படி இவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அதே நேரத்துல ஆர்டிகல் 2A மற்றும் 35வது அமெண்ட்மெண்ட் இந்த ரெண்டையுமே 35வது அமெண்ட்மெண்ட் மூலியமாக வந்த 2A and 10th schedule ரெண்டையுமே டெலீட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ இப்போ 3வது क्वेश्चन போயிருவோமா? அதுக்கப்புறம் தான் கட்சித்தாவல் தடை சட்டம் வந்திருக்கும். அத 10வது ஸ்கெடியூல்ல போட்டிருப்பாங்க. ரைட், இப்ப என்ன கேட்டிருக்காங்க, பின்வரும் எந்த சட்ட விதி 44வது அரசமைப்பு சட்டம் 1978 மூலம் அடிப்படை உரிமைகள்ல இருந்து நீக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எது வந்து அடிப்படை உரிமையில இருந்து நீக்கம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சோ ரொம்ப ஈஸியானதுதான். 44th and 42nd 42வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம்பா. அதே நேரத்தில் உங்களுக்கு அடிக்கடி மினி கான்ஸ்டிடியூஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. குறு அரசியல் அமைப்பு என்றால் என்ன, எந்த சரத்தை சொல்லுவாங்கன்னு கேட்பாங்க. இந்திரா காந்தி அம்மா பீரியட ஞாபகத்துல வச்சுக்கணும். 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 படி பாத்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்து வாங்கும் உரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்கல்ல, அதை தான் வந்து டெலீட் பண்ணியிருந்தாங்க. அதாவது 3வது பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதிலிருந்து அதை டெலீட் பண்ணிட்டு என்ன சொல்ல 300A அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ரைட்டா? சோ இப்ப 19வது ஆர்டிகிள் 1F அதையும் 31வது ஆர்டிகிள்லையும் டெலீட் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப இந்த ரெண்டு தான் வரும். சோ இதன்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 1 and 3 ஆப்ஷன் 1 and 3 எங்க இருக்கு? சி. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. ஓகே, சோ 21A அப்படிங்கிறது ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன், ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ஓகே, சோ அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க. பொதுவா இந்த ஒரு சரத்துக்கு பக்கத்துல A B இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, பகுதியிலையும் வந்து AB இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ரீசெண்டா ஆட் பண்ணிருக்காங்க, அரசமைப்பு சட்ட திருத்தம் மூலியமாக ஆட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, சரி, இப்ப அடுத்த क्वेश्चन பாத்துறலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப ஈஸியானதுதான். நெக்ஸ்ட், which of the following organization elected Rajendra Prasad as first president on January 24, 1950? 1950ல முத குடியரசுத் தலைவரா வந்த ராஜேந்திர பிரசாத் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அவரோட எலக்ட்ரல் காலேஜ் என்னென்ன? ஓகே, சோ ஆக்சுவலா வந்து ஒரு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் லோக்சபா, ராஜ்யசபாவில் இருந்து எலெக்டட் மெம்பர்ஸ் மற்றும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்து எலெக்டட் மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸ்டேட் அஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி. ஓகேங்களா? டெல்லி அண்ட் புதுச்சேரி இதுல இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் தான் வந்து வாக்களிச்சு கொண்டு வருவாங்க. ஆனா மொத வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கும் போது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி தான் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அரசியல் நிர்ணய சபை தான், அரசியல் சாசன நிர்ணய சபை தான் கொண்டு வந்தாங்க. எலக்டரல் காலேஜ் கிடையாது. ஓகேங்களா? சோ அதன் பிறகுதான் 1952ல தான் வந்து எலக்டரல் காலேஜ் வந்துச்சு. ஓகே, இவர் வந்து 1950லேயே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். ஆனால் 1952ல் இருந்து எலக்டரல் காலேஜ் சொல்லுவாங்க. யாருப்பா அந்த எலக்டரல் காலேஜ் தான்? இந்த இவங்கெல்லாம் தான். எலெக்டட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான். நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வரமாட்டாங்க. இப்ப வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் சொல்லும் போது ஸ்டேட்டோட பார்ட்டிசிபேஷனே இருக்காது.
ராஜ்யசபா லோக்சபாவோடய முடிச்சிருவாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வரவே வராது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பார்லிமெண்ட் பவர்ஸ் டு ரீஆர்கனைஸ் த ஸ்டேட் அக்கார்டிங் டு ஆர்டிகல் 3. சட்ட விதி 3 படி மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்வதற்கு நாடாளுமன்றத்துக்கான என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 3 என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு சரத்து 3 படி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணலாம், குறைக்கலாம், அந்த பவுண்டரியை வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம், 2 மாநிலத்தை சேர்க்கலாம், ஒரு மாநிலத்தை 2ஆ பிரிக்கலாம், பெயரை மாற்றம் செய்யலாம், இது எல்லாமே இருக்கு. அப்ப இன்க்ரீஸ், டிமினிஷ் அண்ட் ஆல்டர் as well as plus நேம் சேஞ்ச் இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ அதனால ஆல் தி அபோவ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆல் தி அபோவ் அப்படிங்கிறது ஆன்சர். ஆந்திராவிலிருந்து பிரித்து தெலுங்கானான்னு மாநிலம் உருவாக்குனாங்க. ஒரு மாநிலத்தை வந்து பாத்தீங்கன்னா 2ஆ பிரிச்சு 2 யூனியன் பிரதேசமா ஜம்மு, காஷ்மீர் அண்ட் லடாக்கா மாத்தினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிகல் 3 படி தான் இருக்கு. பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் உண்டு. சரி, பகுதி 3க்கு வெளியே இருக்கக்கூடிய சிலதை கேட்டிருக்காங்க. வெளியே காணப்படும் உரிமைகள் என்னென்ன? பகுதி 3க்கு வெளியே ஆர்டிகல் 300 ஆர்டிகிள் 300A ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சொத்துரிமை. ஓகேங்களா? 301, 326 இதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதையும் எடுத்துக்கோங்க. ஆர்டிகிள் 265 56 265 இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப 300Aங்கிறது 12 வச்சிருப்பாங்க. 12th பார்ட் 12 இருக்கும். அதுவே 301 அப்படிங்கிறது பகுதி 13 வந்து இருக்கும். 326ங்கிறது பகுதி 15, 265ங்கிறது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பகுதி 12. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு வெளியே இருந்தாலும் ஈக்குவலி கன்சிடர் அஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ்னு சொல்லலாம், இல்ல லீகல் ரைட்ஸ்னு சொல்லலாம். இப்ப நம்ம இங்க கொடுத்திருக்கிற இந்த ஆர்டிகல் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், லீகல் ரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்ப இதை என்னன்னு சொல்லுவோம், as well as வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்ப ஆல் தி அபோவ் தான் வரும். அதுதான் அடிப்படை உரிமையில இருந்து எடுத்துட்டாங்கல்ல வெளியே. வெளியே எடுத்ததுனால அதை வந்து நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லலாம். அப்ப இப்ப ஓட்டு உரிமை, ரைட் டு ஓட், இது எதுக்குள்ள வரும் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ரைட் டு ஓட் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் குள்ள வருமா, இல்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் குள்ள வருமா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையவே கிடையாது. ஓகே, ஸ்வரன் சிங் கமிட்டி பத்தி நீங்க படிக்கும்போது தெரிஞ்சிருப்பீங்க. Who among the following held the position, held portfolio in both interim government and first cabinet? அதாவது சுதந்திர இந்தியாவில் அந்த கேபினெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாங்க, அதே நேரத்துல இடைக்கால அரசுலயும் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அம்பேத்கர் வர மாட்டாரு. அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா இடைக்கால அந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்க மாட்டாரு. ஓகே, சோ அப்ப அதை மட்டும் ரிமூவ் பண்ணிருங்க. ஜவஹர்லால் நேரு வந்து காமன்வெல்த் மற்றும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்திருப்பாரு. சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அந்ததுக்குள்ள இருந்திருப்பாரு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் கீழே இருந்திருப்பாரு. அப்ப இந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஓகே, சோ அப்ப அதன்படி பார்க்கும்போது 1, 2, 4 இதுதான் ஆன்சர். ரைட். அம்பேத்கர் வந்து சட்ட அமைச்சராக சுதந்திர இந்தியா இதுல தான் வந்து இருந்திருப்பாரு. சுதந்திர இந்தியாவின் முதல் கேபினெட்ல இருந்திருப்பாரு. இங்க கொஸ்டினே 2லயுமே இருந்தவங்கன்னு அர்த்தம். ஓகே, சோ அதனால அம்பேத்கர் ஐயா வரமாட்டாரு. ரைட். சோ இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.